திருப்போணத்துல ஆர்ப்பாட்டத்துக்கு நாங்க அனுமதி கேட்டு முதல்ல அனுமதி கொடுத்துட்டாங்க. நாளைக்கு ஆர்ப்பாட்டம்னு உறுதி செஞ்சிட்ட பிறகு திடீர்னு ஒரு மணி ரொம்ப மிக அதிகாலையில அதை மறுத்து கொடுக்குறாங்க. அதுக்கு சொன்ன காரணம் கண்டந்தேவியில தேரோட்டம் இருக்குது, அங்க இருக்கிற காவலர்களை எல்லாம் நாங்க அங்க குவிச்சிருவோம். நாங்க இதுவரைக்கும் எந்த போராட்டத்திற்கோ கூட்டத்திற்கோ அனுமதி தான் கேட்கிறோமே ஒழிய பாதுகாப்பு கேட்கல. என் சொந்த நாட்டுல எங்களுக்கு என்ன பாதுகாப்பு? நாங்க தான் இந்த நாட்டுக்கே பாதுகாப்பு. எங்களுக்கு என்ன பாதுகாப்பு? நாங்கள் காவல்துறைகிட்ட அதிகாரிகள்கிட்ட கேட்கறது அனுமதி தான், பாதுகாப்பு அல்ல. பெர்மிஷன் தான் கேட்கிறோம், ப்ரொடெக்ஷன் கேட்கல. அதனால அங்க நீங்க சந்தை இருக்கு கூடிடுவாங்க, நீங்க வந்தா பெரிய கூட்டம் வரும், உங்களை பாதுகாப்பு கொடுக்க முடியாது. நான் கேட்கல. இப்ப அனுமதி மறுத்தாலும் ஒண்ணும் இல்ல, நீங்க மறுத்துக்கிட்டு இருங்க, நான் தடையை மீறி நடத்துவேன், நீங்க வழக்கு போடுங்க, சிறையில் வைங்க, அது பத்தி எனக்கு ஒண்ணும் இல்ல. ஆனா இது அது காட்டாற்று வெள்ளத்தை நீங்க என்ன பண்ண முடியும்? சும்மா கற்களை போட்டு குவிச்சு தடுத்துட முடியுமா என்ன? அதுக்கெல்லாம் நான் நாளைக்கு குறிச்ச பெரிய ஆர்ப்பாட்டம் நடக்கும், அது நடக்கும். அது இந்த இவ்வளவு பொறுப்புணர்வோடு அங்க சந்தை நடக்குது, நாங்க கண்டந்தேவிக்கு எல்லாரும் போயிருவோம், அதனால உங்களுக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்க முடியாது, அதனால இந்த போராட்டத்திற்கு அனுமதி மறுக்கிறோம். இவ்வளவு முறையாக அணுகிற காவல்துறை தம்பி அஜித்தை முறையாக கூப்பிட்டு விசாரிச்சிருந்தா அவன் செத்திருக்க மாட்டான், நாங்களும் போராடி கொண்டிய நிலைமை எங்களுக்கு வந்திருக்காது இல்லையா? இப்ப காட்டுற இந்த முறை, உங்க நேர்மை, ஒரு நியாயமான அணுகுமுறை, இதையெல்லாம் அவனுக்கு விசாரிச்சு காட்டிருக்கலாம்ல. 1000 கேள்வி வச்சிருக்கேன். அது நீ அங்க இல்லைனாலும் ஒரு மொட்டை மாடியில் ஏறினாலும் பேசிடுவேன், நீ எனக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. தலைவர் விஜய் அவர் தலைமையில அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் மாதிரி சொல்லியிருக்காரு. அவர் கட்சினா அவர் தான் நீங்க 4 முனை போட்டின்னு சொல்லக்கூடாது, நாங்க தனித்த முனை. நீங்க இங்க இந்த நிலையில அவங்க சரியாதான் சொல்றாங்க, மும்முனை போட்டின்னு. எங்க கொள்கையில அவங்களுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? மொழி என்று யாராவது பேசுவாங்களா? இந்த கட்சி பேசுமா? என் இறைக்கு முன்னாடி என் மொழியில் வழிபாடு அப்படின்னு இந்த கட்சி ஏதாவது பேசியிருக்க? இது என் நிலம், என் வளம், என் மண்ணின் வளம், என் மக்களுக்கானது என்று இது பேசுமா? என் மலை அறுக்காத என் தாயின் மார்புன்னு கட்டுமா? மண் அல்லாத என் தாயினுடைய நதிங்கிறது என் பூமி தாயின் ரத்த நாளங்கள், அதை சிதைக்காதேன்னு இது பேசுமா? தம்பி நீங்க தான் கேள்வி எழுப்புறீங்க. ஏதாவது இந்த கட்சி பேசுமா? ஏதாவது என் நிலம், என் வளம், என் மக்களின் நலன், எதையாவது பேசுமா? அவங்க கட்சி வாக்குக்கு காசு கொடுப்பாங்க, வாக்கை பற்றி கவலைப்படுவாங்க. நான் மக்களின் வாழ்க்கையை பற்றி கவலைப்படுவோம். அவங்க ஓட்டை குறிவைப்பாங்க, நாங்க நாட்டை பற்றியே கவலைப்படுவோம், சிந்திப்போம். எங்களுக்கு அவங்களுக்கும் 1000 கிலோமீட்டர் தூரம் இருக்கு. அதனால அவங்க 3 பேருக்கும் போட்டி, எங்களுக்கு இந்த நிலத்தில் போட்டியே கிடையாது. அது சரியாதான் சொல்றாங்க. கட்சி தொடங்கும் போது 2010 இந்திய திராவிட கட்சிகளோடு எந்த காலத்திலையும் தேர்தல் உடன்படிக்கை இல்லைன்னு சொல்லி இதுவரை கடைபிடிக்கிற 4 தேர்தல் பொது தேர்தலை கடந்திருக்க 5வது முறையும் ஒரு அரசியல் இயக்கம் உலக வரலாற்றில், இந்திய பெருநாட்டின் வரலாற்றில், தமிழ்நாட்டின் வரலாற்றில் 4 முறை தோற்று, உள்ளாட்சி தேர்தலையும் தோற்று, எல்லா இடைத்தேர்தலையும் தோற்ற பிறகும் துவளாமல் 5வது முறையும் தனித்து 234 போட்டி போடுகிறார். அது ஒரே ஒரு அரசியல் இயக்கம் தான் இருக்குது, நாம் தமிழர் கட்சி.